அண்ணாமலை ஏற்கிறேன், பாஜகவை ஏற்க மாட்டேன்னா அவர்கள் அண்ணாமலைக்கு துரோகம் செய்கிறாங்க. அவர்கள் அதுதான் நடந்துட்டு இருக்குன்ற கடந்த ஒரு மாசமா அதிகமா நடந்துட்டு இருக்கு. உங்களுடைய அமித்ஷாவை கேள்வி கேட்கறாங்க. அமித்ஷா அவர்கள் நீங்க தப்பு செஞ்சுட்டீங்க, நீங்க தவறு பண்ணிட்டீங்க, நீங்க நல்ல வாய்ப்பு காரர் யாரும் அமித்ஷா கேட்க மாட்டாங்க. இவ்வளவுதான். ராங் டிசிஷன் எடுத்துட்டீங்க திரு அமித்ஷான்னு எழுதுறாங்க சார் ட்விட்டர். எழுதிட்டு போறாங்க சார். நான் என்ன சார் அவங்களோட சண்டைக்கு போகணும்? எழுதிட்டு போறாங்க சார். நான் என்ன பிரச்சனை? எனக்கு என்ன பிரச்சனை இல்ல. இல்ல அண்ணாமலை இதை தடுக்கவே மாட்டேன்றாரு. அண்ணாமலை எத்தனை பேர் தடுப்பாரு? நீங்க தான் பெரும் படையே இருக்குன்றீங்க. எத்தனை ஒவ்வொருத்தரா போய் பண்ணாதே பண்ணான்னு சொல்லிட்டு இருப்பாரா? இவங்க எல்லாம் அண்ணாமலை ஆதரவாளர்கள். பாஜக யார் ஆதரவாளர்? மன்னிக்கணும், அண்ணாமலை யாருடைய ஆதரவாளர்? அதுதான் கொஞ்சம் டவுட்டா இருக்குது. உங்களுக்கு டவுட்டா இருக்குல்ல, அப்பதான் கன்ஃபார்ம். நான் பலமுறை சொன்ன ஒரே பதில் தான். உங்களுக்கு ஒண்ணு குழப்பம்னு அது உலகத்துக்கு தெளிவு. அண்ணாமலை ஒரு ப்ராப்ளம் இல்ல, அதெல்லாம் நீங்க ஆசைப்பட்டுட்டே இருக்க நடக்காது. ஏன் அந்த தனி கட்சிக்கான ஒரு முடிவே சொல்லாமல் அவரே பயணித்துக் கொண்டே இருக்கிறார்? அதுக்கு ஏதாவது ஒரு புல் ஸ்டாப்பே வைக்க மாட்டேன். இதை விட கூச்சத்தை விட்டு ஒரு விஷயம் கேட்க சார், ஏதாவது உடச்சு விடுங்க சார் ப்ளீஸ் சார். நாங்கெல்லாம் எப்படி சார் கண்டென்ட் கேட்கல சார். தனி கட்சி பற்றி விஷயத்தை ஏன் சொல்லாமலே அவர் அந்த ஐடியாவிலே இல்லைன்ற நீங்க வந்து தனி கட்சி விஷயத்தை ஏன் சொல்லாமலே போடுவது யார் சார்? நீங்க. யார்? ஊடகம். நீங்க தமிழ்நாட்டுல ஒரு விஷயம் பத்தி நீங்க பேச மாட்டீங்க.